பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே கர்த்தரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, காண்கிறவைகள் காணக்கூடாதவைகள் அனைத்தையும் படைத்து ஆளுகை செய்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுடைய வாழ்வோடு கூட்டி தந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய நன்மைகளை விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ள விசுவாசமுள்ள ஒரு இருதயத்தை இந்த தொழுகையின் வழியாக எங்களிலே தந்தருளும். உம்முடைய ஆச்சரியமான படைப்புகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமான படைப்பை கர்த்தர் எங்களுக்கு வெகுமதியாக தந்தீர். படைப்புகளை பண்படுத்தி பாதுகாக்க, பொறுப்புணர்வோடு செயல்பட, இயற்கையோடு இணைந்து வாழ இந்த தொழுகையின் வழியாக எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இயற்கையில் நிறைந்திருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை, மகத்துவத்தை காண்கிற கண்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் இந்த ஆராதனையிலும் எங்களை ஆட்கொண்டு நடத்த ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 37வது பாடலை பாடுவோம். வாரம் முற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய். ஞான பாடல் 37.
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பாகம் லூக்கா 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 26வது வசனம் முடிய உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 26வது வசனம் முடிய உள்ள வசனங்கள். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்திருந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவர்கள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ என்கிறார், காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேலானுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் என்கிற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கார்மேகம்
தோன்றும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குரிய அருளுரை தலைப்பு இறைமாட்சியை பறைசாற்றும் படைப்பு. இறைமாட்சியை பறைசாற்றும் படைப்பு. லூக்கா 8வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் தியான வசனமாக மனதிலே பதித்துக் கொள்வோம். அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலாயிற்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் சுற்றுச்சூழல் தினமாக ஆசரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இயற்கையை பாதுகாக்க மக்களை தூண்டுவது இதன் நோக்கமாகும். சுற்றுச்சூழலுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு கேள்வி இன்று நமக்குள்ளாக எழும்பலாம். கடவுளின் படைப்பை நாம் உற்று கவனிக்கிற பொழுது திருமறை கடவுளின் படைப்பின் வரலாற்றிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. திருமறை முடிவுறுகிற பொழுதும் கடவுளின் புதிய படைப்போடு நிறைவுறுகிறது. இதிலிருந்து திருமறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கின்ற நெருக்கமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயற்கை என்பது கடவுளின் அன்பு பரிசு. கடவுளின் படைப்பிலே நம் எல்லாருக்கும் முந்தின படைப்பு இயற்கை. எனவே நம்முடைய மூத்த சகோதரர்களாக இருப்பது இயற்கை என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுளின் திட்டத்திலே நேர்த்தியான ஒழுங்குமுறையான பிரம்மாண்டமான அமைப்புதான் இயற்கை என்று ஆதியாகமும்
1வது அதிகாரம் காண்பிக்கிறது. கடவுளுடைய ஞானத்தின் அழகான அற்புதமான வெளிப்பாடுதான் இயற்கை. இதை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22 முதல் 31 வரை உள்ள வசனங்கள் விவரிக்கிறது. கடவுளின் வல்லமையையும் மகத்துவத்தையும் அனைத்து படைப்புகளும் வெளிப்படுத்துகிறது, மாட்சிமைப்படுத்துகிறது. சென்ற மாதத்திலே 26ஆம் தேதியிலே ஹைதராபாத்திலிருந்து கேரளாவுக்கு சுற்றுலாவுக்காக வந்த 4 பேர் கூகுள் மேப்பை பார்த்து வந்த பொழுது கால்வாய்க்குள்ளாக அவர்களுடைய வாகனம் சிக்கிக்கொண்டது. ஒரு பக்கம் இது மனிதனுடைய நிலைமை, ஆனால் ஆண்டவருடைய படைப்பிலே மோனார்க் என்கிற வண்ணத்து பூச்சியினுடைய மூளை ஒரு குண்டூசியினுடைய அந்த தலை அளவை விட மிகவும் சிறியது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சிறிய மூளையை கொண்ட வண்ணத்து பூச்சி மெக்சிகோவிலிருந்து கனடாவுக்கும் கனடாவிலிருந்து மெக்சிகோவுக்கும் இடைப்பட்ட தொலைவு 3000 கிலோமீட்டர். கடல் மார்க்கமாக மலைகள் பல ஊர்கள் என்று அது பயணித்து அந்த மெக்சிகோவிலே உள்ள குறிப்பிட்ட காட்டுப்பகுதியை வந்து அடைகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். வழிகளிலே எங்கும் அதற்கென்று பெயர் பலகைகள் இல்லை, வேறு எந்த அடையாளங்களும் இல்லை. ஆனால் கர்த்தர் அதற்கும் ஆச்சரியமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இதை போல ஒவ்வொரு படைப்பிலும் கர்த்தருடைய மகத்துவமான ஞானமும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற சில உண்மைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக, இந்த படைப்புகள் செய்கிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கடமையை ஆற்றி மாட்சிமைப்படுத்துகின்றன. படைப்புகள், நாம் காண்கிற இயற்கை அனைத்தும் தங்களுடைய கடமையை ஆற்றி கடவுளை மாட்சிமைப்படுத்துகின்றன. லூக்கா 8வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே ஆண்டவர் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் ஊழியத்திலே பயணத்தடமாக வழித்தடமாக இருந்தது கடல்தான். அதே போல திரளான ஜீவராசிகளுக்கு கூடாரமாகவும் புகலிடமாகவும் கடலோர கிராமங்களிலே வசிக்கிற மீன்பிடி தொழிலை செய்கிற மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் உணவாகவும் இருப்பது இந்த கடல்தான். கடல் நீர் ஆவியாகி தாராளமாக மழை பொழிகிறது. ஆமோஸ் 9:6 நாம் வாசிக்கிறோம், அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கடவுளோடு ஒத்துழைத்து இயற்கை தன்னுடைய கடமையை ஆற்றுகிறதினாலே இன்றைக்கு நாம் செழிப்போடு வாழுகிறோம். கடவுள் தான் படைத்த ஒவ்வொன்றையும் நோக்கத்தோடும் அர்த்தத்தோடும் பயனுள்ளதாகவும் தான் அவர் படைத்திருக்கிறார் என்பதை
நாம் உணர முடிகிறது. தன்னுடைய கடமையிலே தவறிப்போன மனிதனுடைய சுயநலமான செயல்பாட்டின் வழியாக இன்றைக்கு மிகப்பெரிய சுனாமிகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். அமில மழையை எதிர்கொள்ளுகிறோம். பருவகால மாற்றங்களை நாம் சந்திக்கிறோம். கர்த்தரோடு ஒத்துழைத்து கடமையை ஆற்றி கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். படைப்புகள் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது. நாமும் நம்முடைய கடமையை ஆற்றி கடவுளை மாட்சிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, கடவுளை படைப்புகள் எப்படி மாட்சிமைப்படுத்துகிறது? வேதம் சொல்லுகிறது, கட்டுப்பட்டு மாட்சிமைப்படுத்துகின்றது. லூக்கா 8வது அதிகாரம் 24-25 வசனங்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படிவதை பார்த்த பொழுது சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். லூக்கா 8:25 அவர்கள் ஆச்சரியத்தோடு அதை பார்க்கிறார்கள். கடலுக்கு அதிகாரி கர்த்தரே என்பதை இயற்கை இங்கே பறைசாற்றி நிற்கிறது. தன்னை உருவாக்கின கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கை இங்கே கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நிற்கிறது. கடவுளின் வார்த்தையின்படி கீழ்ப்படிதலோடு இயற்கையை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டிய மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலே தவறிப்போனோம். தேவனுடைய கட்டளைக்கும் நாம் கீழ்ப்படியாமல் போனோம். ஆனால் இயற்கை தேவ கட்டளைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறது. நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தரை நாம் மாட்சிமைப்படுத்துகிறோம். மூன்றாவதாக, கடவுளை படைப்புகள் எப்படி மாட்சிமைப்படுத்துகிறது? கருவியாக இருந்து மாட்சிமைப்படுத்துகிறது. லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். கடலிலே ஏற்பட்ட கொந்தளிப்பு சீடர்களுடைய விசுவாச அளவை, அவர்களுடைய ஆவிக்குரிய தரத்தை அறிந்து கொள்ள செய்கின்ற கருவியாக இருந்தது. அலைகளும் காற்றும் தேவ ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் கருவியாக இருக்கிறது. ஜனங்களாகிய நாம், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று கர்த்தரை நோக்கி திரும்புவதற்கும் கர்த்தரை தேடுவதற்கும் உற்சாகப்படுத்துகிற கருவியாக இயற்கை இருக்கிறது. இயற்கை விசுவாச பாடத்தை அன்றைக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு நமக்கும் கற்றுத்தருகிறது. இயற்கை அழிவின் கருவி அல்ல, நம்மை கர்த்தரோடு நெருங்க வைக்கும் கருவியாக இருக்கிறது. நாம் பிறரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற கருவியாக இருக்கிறோமா? சீடர்கள் மரணக்கடல் என்று நினைத்து அலறின அந்த கடலிலே அவர்கள் மறுகரையை வந்து அடைந்தார்கள். மரணக்கடல் அவர்களை மறுகரையிலே கொண்டு சேர்க்கின்ற கடலாய் செயல்பட்டது. இன்றைக்கும் நாமும் அழிவின் பாதையிலே பயணிக்கின்றவர்களை நித்தியத்திற்கு நேராய் நடத்துகிற பொழுது அவர்களை தேவனுடைய சமூகத்திலே சேர்க்கிற பொழுது அது நிமித்தமாய் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். நாமும் படைப்புகளோடு சேர்ந்து இந்த நாளிலே கடவுளை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையை நாம் நேசிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால்
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 53வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் அதனை ஆசரித்திடுவீர் உலகில் உள்ளோரே நீர். கீர்த்தனை பாடல் 53. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி உம்முடைய பாதப்படியிலே நின்று உம்மை நோக்கி பார்க்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்தீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய சர்வ வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் தயவு பாராட்டி இருக்கிறீர். சகல படைப்பும் தங்களுடைய கடமையை ஆற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவது போல தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது போல சகல படைப்பும் கருவியாக இருந்து கர்த்தரை மாட்சிமைப்படுத்துவது போல நாங்களும் கர்த்தரை மாட்சிமைப்படுத்த எங்களுக்கும் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தரம் கடமைகளை மறந்து போனோம், இயற்கையை பண்படுத்தி பாதுகாக்க தவறி போனோம், கட்டுப்பாடுகளின்றி கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிலே நடந்தோம். ஆண்டவர் எங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்த்தி காட்டினீரே. தொடர்ந்தும் நாங்கள் மீட்பின் கருவியாக, அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்துகிற கருவியாக, சமாதானத்தின் கருவியாக, ஆசீர்வாதத்தின் கருவியாக செயல்பட கர்த்தர் எங்களுக்கும் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருமைந்தராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி எங்கள் பேரிலே தம்முடைய அன்பை நீர் விளங்க பண்ணினீர். தெய்வீக அன்பை உணர்ந்த நாங்களும் மற்றவர்களோடு அன்பு பாராட்டி நேசித்து கர்த்தருக்கென்று சாட்சியாக விளங்க தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற கருவிகளாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சுயநலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கென்று வாழ்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவிதமான பற்றாக்குறைகளின் நடுவிலும் பண தேவைகளின் மத்தியிலும் இருக்கிறவர்கள் உண்டு. கடன் பாரங்களிலே அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. தேவன் தேவைகளை சந்தித்து நீரே போதுமானவராக இருந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீதிமான்களுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படியே தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீரே திருப்திப்படுத்தும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பமாகவும் தனியாகவும் தங்கி தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்கள், பணி பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவர்கள், ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் மன மகிழ்ச்சியினால் நிரப்பும். பிரிவினைகள், பிளவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். நல்ல புரிந்து கொள்ளுதல், அன்பு குடும்பத்திலே பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களிலே நல்ல காரியங்களுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் நன்மையான நாட்களை தந்து ஆசீர்வதியும். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. தாமதங்களையும் தடைகளையும் கர்த்தர் மாற்றி திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவீராக. இது நிமித்தம் குடும்பங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் நினைந்தருளும். குழந்தை பாக்கியத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்பை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர்கல்விக்காய் காத்திருக்கிறவர்கள், பல விதங்களிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீன படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் விடுதலையும் தந்து தம்முடைய மகத்துவ வல்லமை விளங்க பண்ணுவீராக. இன்னமும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதத்திலும் திருச்சபையினுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகர் கர்த்தருக்கென்று சாட்சியாக எழும்ப நிற்க கர்த்தர் உதவி செய்யும். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. எங்களுடைய பேராயத்திலும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேராயரையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராய மாமன்ற தேர்தலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்படுகிறதினாலே கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிற, தேவனுக்கு பயந்த கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். துருபதேசங்கள் நடுவிலே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்கிறார். உலக நாடுகள் முழுவதிலும் சமாதானத்தை அருளி செய்யும். தேசத்திலே அவளோடு எதிர்பார்த்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளிலே கர்த்தர் தம்முடைய தயவை விளங்க பண்ணுவீராக. தேவனுக்கு பயந்த நல்ல தலைவர்கள் கரங்களிலே ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்படாத நிமித்தம் தேசத்திலே சமாதானம் நிலவ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பெருவெள்ளம், புயல் இவற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் நினைந்தருளும். குடும்பங்களை கர்த்தர் நினைந்தருளும். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பலவிதமான தீமைகள், வன்முறைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி தேசத்தை கர்த்தர் நினைந்தருள ஜெபிக்கிறோம். சுற்றிலும் உள்ள எல்லா நாடுகளின் நடுவிலும் கர்த்தர் அமைதலையும் சமாதானத்தையும் அருளி செய்யும். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.